டே 22. இப்போது பிற்பகல் 12:15 ஆகுதுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இது மாதிரி பகலில் விளாக் எடுத்து. வரதெல்லாமே நைட்டுன்னு. ஏன்னா நம்ம நைட்டில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறோம். லஞ்சில் ஒரு 3 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவோன்னா அது வர ஆர்டர் எல்லாமே ஷார்ட் ஆர்டராக இருக்கும். அதில் எங்கிட்ட போய் நான் கேமரா மவுண்ட் பண்ணுறது, அதனால் அப்படியே விட்டுருவேன். நைட்லேயுமே கூட அப்படி தான். இப்போது ரம்ஜானு 60% மேக்ஸ் அடிச்சு போல் ஒரு லாங் ஆர்டர் வந்திருக்கு. அதனால தான் ஃபஸ்ட் எடுத்து நான் விளாக் எடுக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்டரு. 11 மணிக்கு எழுந்துச்சி லாகின் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். ஆர்டரு 11:48 வருது. 49க்கு ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. அடாடாடா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பல்லு வலிக்கிட்டு குளிச்சுட்டு இப்போ தாங்க போயிட்டுருக்கேன். 20 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. எப்பயுமே ஃபஸ்ட் ஆர்டருக்கு லேட் ஆகும். இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே போய் பிக்கப் பண்ணிடலாம்னு தோணுச்சு. பார்த்தா எல்லாம் இந்த ஆர்டரை கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் தாம்பரம் தான் போகலான்னு நினச்சிட்ருக்கேன். நேற்று என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ஸ்விக்கி வேலையை நம்பி நீ என்னென்னமோ வாங்குற, பைக் வாங்குற, 40,000 செல்லு வாங்குற, வீட்டில் சீட்டு போட்டிருக்க 3, அப்புறம் அக்காவுக்கு செயின், அது இதுன்னு எதோ பண்ணுறியப்பா, எல்லாமே இஎம்ஐயில் போடுறியப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னால் ஒரு லேப்டாப்பை வாங்க முடியல 70,000 போட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்க. ஆனால் வாங்கணும்னு நினச்சா லேப்டாப் வாங்கலாம். ஒரு 1.5 மாதம் கஷ்டப்பட்டால் போதும். அது எனக்கு வாங்கவே தோண மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் இந்த செல்லில் வேல்யூ பட்டன் மாற்றிடணும். எல்லாம் அது ஒரு பின்னாடி பெரிய தொல்லையாக இருக்கும். இன்றைக்கி நான் 3000 ஓட்டிடுறோன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி 1ஆம் தேதியா, அதாவது 1ஆம் தேதி பக்கமாக இருக்கிற டேட்டா. மண்டே வேறு. மண்டேனாவே நிறைய பேர் லீவ் போட்டுருவாங்க. அதனால் ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக எடுத்துருவேன்ட்டு. நேற்றே எடுக்க முடியல, இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்துருவேன். லைன் மோட்ஸ் அடிச்சிட வேண்டியதான். நாளைக்கு நாளான்னைக்கு 3000 மட்டும் வந்துருச்சுன்னா 3000 3 நாளில் 8000 9000 வந்துருச்சுன்னா மீதி இருக்குது 4 நாள் தான். 4 நாள் கண்டிப்பாக எப்படியோ ஒன்று வேலைக்கு போயிடுவேன். அதனால் இந்த 3 நாள் கஷ்டப்பட்டு பார்க்குறேன். இதுதான் இந்த வீக்லி அமௌண்ட் 20,000 தான் என்னோடய அச்சீவ்மெண்ட்டு. இந்த ரோடு நல்லா பைபாஸ் ரோடு மாதிரி பெருசாக இருக்குல்ல. பக்கத்தில் எதுவும் மரம்லாம் ரொம்ப ஹைட்டாக இல்லைங்க, பார்க்குறதே நல்லாயிருக்கு. இந்த ரோட்டில் எப்பயோ ஒரு நாள் ரேர் கண்டிஷனில் தான் ஆர்டர் வரும். இங்கே ஒரு ஏரி இருக்குல்ல, அந்த ஏரியில் மீன் பிடிப்பாங்க. நானும் ஒரு நாளாச்சும் தூண்டில் எடுத்துகிட்டு மீன் பிடிக்கலான்னு பார்த்தா டைம் வர மாட்டேங்குது. கூடிய சீக்கிரம் அது நடக்கும். அப்படியே ஜாலியாக இருக்கும். பக்கத்தில் வேறு பைபாஸ் ரோடு, நல்லா உட்கார்ற மாதிரி நல்ல இடம் இருக்குது. அப்படியே தூண்டில் போட்டு நல்லா மீன் பிடிச்சிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு மீன் பிடிக்கவே தெரியாது. டைம் இப்போது 7:30 ஆகுதுங்க. லஞ்சில் நம்ம 9 ட்ரிப்புக்கான ஆர்டர் முடிச்சிட்டோங்க. அப்போது என்னால் பேச முடியல, வெயிலில் போட்டு பதக்குன்னு வதக்கிட்டான். அப்படியே டயரில் நான் வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ 7 மணிக்கு ஜோனுக்கு வந்தேன். ஒரு ஆர்டர் போட்டால் அதுக்கப்புறம் ஆர்டர் போடவே இல்லை. எப்படி போய் டல்லாக தான் ஆர்டர் போட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்குள்ளே பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட்லாம், இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் நினச்சிட்ருக்கேங்க. டைம் இப்போது 11:12 ஆகுதுங்க. நம்ம ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிச்சிட்டோம். 2வது இன்சென்டிவ்க்கு இன்னும் 9 வேணும். 9ல் இப்போ ஒன்று வந்திருக்கு. கேமரா ஆன் பண்ணுறேன், அப்போ தான் ஆர்டர் வருது. இப்போது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த 9 ஆர்டரை 2 மணிக்குள்ளே முடிக்க வைப்பானா, இல்லை இதையே 3 மணி வரைக்கும் இழுத்துட்டு போவானான் இருக்குது. ஏன்னா ஓவரால் இன்சென்டிவ் மொத்தம் 35 முடிக்கணுமா, அதுக்கு இன்னும் நம்ம 13 வேணும். 12 ஆர்டர் போட்டால் கூட போதும், ஒரு ட்ரிப்பு எக்ஸ்ட்ரா வரும். பார்ப்போம், 2 ஹவர்ஸ் கழிச்சாவே தெரிஞ்சிடும். நமக்கு செகண்ட் இன்சென்டிவ் முடிஞ்சிச்சுங்க. ஃபஸ்ட் இன்சென்டிவ் 11 மணிக்கு முடிஞ்சிச்சு. செகண்டு 1 மணிக்கே முடிஞ்சிருச்சு. 2 மணி நேரத்தில் முடிக்க வச்சிட்டாங்க. ஆனால் என்ன அமௌண்ட்டு தான் ரொம்ப கம்மி. அடுத்து தேர்ட் இன்சென்டிவ் தான் போயிட்டுருக்கேன். அதுக்கு இன்னும் 5 ஆர்டர் தேவை. 1755 தான் வந்திருக்கு. எனக்கு லாகின் போனஸு டேஷ்போர்டில் காமிக்கவே இல்லைங்க. லாங் ஆர்டர் வர மாட்டேங்குது. A few minutes later. இன்னும் 2 ஆர்டர் வேணும், வரவே மாட்டேங்குது. செகண்ட் இன்சென்டிவ் முடிச்சதுலேருந்து போட்டு ஜவாக இழுக்கிறான். 1 மணிலேருந்து இப்போ வரைக்கும் வெறும் 2 ஆர்டர் தான் முடிச்சிருக்கேன். இன்னும் 2 ஆர்டர் வேணும். ஷிஃப்ட்டு 3 மணிக்கு தான் புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 3:30 வரைக்கும் லாகின்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்ருக்காங்க. மேபி லாகின் போனஸ் வந்தால் லாபம் தானே அப்படின்ட்டு. நேற்று கூட கொஞ்சம் அதிகமாக லாங் ஆர்டர் இருந்துச்சு. இன்றைக்கி லாங் ஆர்டர் அதிகமாக வரல.
நேற்று லாங் ஆர்டர் தூக்கிட்டு ஓடுற ஓட்டம் என்ன, ரிட்டர்ன் வர்றது என்ன, ஒரே என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு அந்த மூமெண்ட், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்க. என்ன இதுக்கு சர்ஜியே காணோம். சர்ஜி ஆஃப் பண்ணுறானா? சர்ஜி இருக்கும் தானே லேட் நைட்டில். இது சர்ஜை காணுங்க. பாவி பயலே. இன்னும் ஒரு ஆர்டர் இருக்குது. டைம் இப்போது 2:57 ஆகுதுங்க. இன்னும் ஒரு ஆர்டர் தேவை, போடவே மாட்றான். அப்படியே ஓவர் டென்ஷன் ஆகுதுங்க. 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெறும் 3 ஆர்டர் போட்டு இந்த ஒரு ஆர்டரையும் பாரு ஒழுங்காக போடவே இல்லை. இல்லைன்னு இழுத்துக்கிட்டு இதில் வேறு சர்ஜி போனஸும் போடல, சர்ஜி போனஸும் ஆஃப் பண்ணிட்டான். டைம் 3:34 ஆகுதுங்க. 3வது இன்சென்டிவ்க்கு கடைசி ஆர்டர் இப்போ தான் கொடுத்தான். கடுப்பாயிடுச்சு. வெறும் 4 ஆர்டரை 2.5 மணி நேரமாக இல்லைன்னு இழுத்துட்டான். நம்ம ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா நமக்கு வந்து சர்ஜியே இல்லைங்க, ஆர்டர் போட்டுற போகிறோம். ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. நமக்கு லாகின் போனஸும் கொடுக்கல, சர்ஜி போனஸு 3 to 4 மணி வரைக்கும் 25 ரூபா சர்ஜி வரும், அதையுமே கொடுக்கலங்க. இன்சென்டிவ்க்கு வசரம் 2 ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஆஃப் பண்ணிட்டு கிளம்பியிருப்பேன். 2 மணிக்கே கட் பண்ணிட்டான் சர்ஜை. என் ஃப்ரெண்டும் என்ன மாதிரியே தான் லாகின் பண்ணியிருந்தான். அவனுக்கு தேர்டுக்கு இன்னும் 2 தேவை. நமக்கு வந்து தேர்டுமே முடிஞ்சிருச்சு. அவன் 5:30 வரைக்கும் ஓட்டுவானா, நான் 4 மணி வரைக்கும் தான் ஓட்டுவேன். அதுக்கு மேலே ஆஃப் பண்ணிவிடுவேன். அதனால் இந்த டைமிங்குள்ளேயே முடிக்க வச்சுட்டாங்களா, அவனுக்கு முடிக்க வைக்கல. எப்படி அவன் இருப்பான் தானே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஐடி 2 ஆர்டர் போடவே இல்லை. போடுவாங்க 5:30க்குள்ளே முடிச்சிருவான் அவனும். காலையில் லஞ்சில் ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது பிளாக் எடுத்துடலங்க, அந்த ஆர்டர் 1 மணி நேரம் டிலே ஆகிடுச்சிங்க. ஆல்ரெடி நானே 20 மினிட்ஸ் லேட்டு. கஸ்டமர் லொக்கேஷன் போய் ரீச் ஆகிட்டு கால் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அட்ரஸ்லாம் கரெக்டாக தான் ப்ரோ கொடுத்துருக்கேன், ஆனால் மார்க்கிங் நான் சரியாக பண்ணலை, அது அட்ரஸ் தானே கரெக்டாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. மார்க்கிங்கும் கரெக்டாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் ரூட் சொன்னாங்க. அவங்க வந்து வெளியில் இருப்பாங்க போல், அவங்களோட ஃபாதரோ இல்லைன்னா வேறு ஏதோ ரிலேட்டிவில் தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல். அவருக்கு வயசு 60 பக்கமாக இருக்கும். ஹேண்டிகேப்பு போல், அவர் நடக்கவே முடியாது போல். கொஞ்சம் கூட அவரும் கோஆப்ரேட்டே பண்ணல. நானாக அவரோட வீடை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு வரதுக்குள்ளே 30 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஓவர் டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இந்த வேலைக்கு வந்துட்டாவே கஸ்டமர்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சபதம் எடுத்திருக்கேன். ஒரு சில டைம் வந்து ஆர்டர் கேன்சல் பண்ண மறுபடியும் இதே ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ட்டேன். பண்ணிட்டு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வேறு எந்த வார்த்தையும் எக்ஸ்ட்ரா பேசவே இல்லைங்க. டைரெக்டாக கஸ்டமர் கேர் கால் பண்ணி இது மாதிரி இஷ்யூ சொன்னேன், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன் சார், நாங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க கான்ஃபரன்ஸ் போட்டு விட்டாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேரும் பேசணும். அதுக்கப்புறம் கரெக்டாக போய் கொடுத்துட்டேன். அது ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. காலையில் ஒழுங்காக ஓட்டிருந்தா கண்டிப்பாக 11, 12 கூட முடிச்சிருக்கலாம். ஏன்னா காலையில் வந்த ஆர்டர் எப்படி லஞ்சில் செம்ம ஆர்டரு, முடிக்கவே விடல. இது வரைக்கும் ஒரு டைம் கூட நடக்கவே இல்லை லேட் நைட்டில் சர்ஜி கொடுக்காம. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாளைக்கு நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கேட்குறேன் அவங்க என்ன தான் பதில் சொல்கிறாங்கன்னு. சர்ஜி வரல அப்படின்னா மிஸ்ஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கஸ்டமர் கிட்ட கேட்டு தான் பார்ப்போம், எதனால் எனக்கு லாகின் பண்ணஸும் போடல, எதனால் சர்ஜி கொடுக்கல அப்படின்ட்டு. அது வந்து நான் நெக்ஸ்ட்டு விளாகில் சொல்கிறேங்க. ஏன்னா இந்த விளாகு இதோட முடிஞ்சிடும்ல. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.